சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைங்கப்பா, நிறைக்கிறவரே, நீரை கரங்களை உயர்த்தியவரை ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயவனாக வனைந்திட்டீரே, உயவனாக வனைந்திட்டீரே, கழிமண்ணையே உம் கிருபையாலே உயவனாக வனைந்திட்டீரே. நன்றி அப்பா, உம் கிருபையாலே. ஆமாப்பா, கூரை கண்டு அழிக்கவில்லை, கரத்தில் வைத்துள்ளீரே. என்னில் கூரை கண்டு அழிக்கவில்லை, கர்த்தர் நிரப்ப போகிற கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரமே, உமக்கு ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன்
தேவன் மகிமைக்கு பாத்திரர், அவர் ஆராதனைக்கு பாத்திரர். Thank you Jesus. We worship your name. We worship your name. We worship your name. கரங்களை தட்டி தேவனுக்கு நல்ல ஒரு உயர்ந்த சத்தத்தை ஏறெடுத்து ஆண்டவரை துதிப்போம். அவர் துதிக்கு பாத்திரர். நல்ல ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க, ஆண்டவருக்கு கீர்த்தனம் பண்ணுங்க. அவர் பெரியவர். நல்ல விடுதலையோடு வாயை திறந்து நன்றி 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 நன்றி. ஓ, இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரம்பி இருக்கிறதற்காக நல்ல விடுதலையோடு 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 தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்திலேயே தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Oh, we praise your name, we praise your name, we praise your name, we glorify your name, we magnify your name. உனக்குள்ளே இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி ஜாக்கிரதையாயிரு. நல்ல விடுதலையோடு 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 ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Oh, we glorify. கரங்களை தட்டி தேவனை நல்ல விடுதலையோடு 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 take your freedom and worship him. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது, அங்கே விடுதலை இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஓ ரமந்தல ரபதல மந்தல ரபஷந்தலரியா. We glorify, we glorify, we glorify, we magnify. Oh, we praise your name, we praise your name, we praise your name. Oh, hallelujah. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை அவரை போற்றுவோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நீர் நல்லவர். Thank you Jesus. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? நல்ல சத்தம் வர ஆமென். கர்த்தர் பெரியவர். God is great. அப்படியே உட்காருவோம். Kindly be seated. ஹல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், உட்காரும்போது உங்க பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்குன்னா ஒரு ஓரமா உட்காந்துருங்க. தள்ளி வரவங்க அப்படியே உட்காருவாங்க. பால்கனியில் கூட ரைட்டில் கொஞ்சம் ஃபேன், ஒரே ஒரு ஃபேன் ஓடலை, கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அப்படி சென்டரில் அப்படிலாம் வந்துடலாம். கீழே கூட கொஞ்சம் இடம் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். கீழே உட்கார விரும்புகிறவங்க கூட உட்காந்துக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாள் கர்த்தர் நம்மை சந்திக்க போகிற நாள். This is the day where God is going to meet us. இன்றைக்கு தேவனுடைய சந்திப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Let us prepare ourselves for the encounter of God today. எந்த விதத்திலேயும் எந்த காரியமும் நம்முடைய சிந்தனைகளை சிதற விடாமல் ஆயத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வருவோம். Let us come to the presence of the Lord with the preparation that none of the things may distract us. Translation volume கொஞ்சம் ஜாஸ்தி வரும், ஈவன் அமைச்சிருங்க மானிட்டர்ஸ். கர்த்தர் இந்த நாளை என்னுடைய இருதயத்தில் சில மாதங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த விருப்பத்தை என் மனதிலே கர்த்தர் கொடுத்தார். The Lord gave a desire about this day few months ago in my heart. சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். Each and every person in our church should be filled with the anointing of the Holy Spirit. ஒவ்வொரு குழந்தையும் நிரப்பப்பட்டிருக்கணும். Each and every child should be filled. ஒவ்வொரு முதியோரும் நிரப்பப்பட்டிருக்கணும். Each and every elder should be filled. சபையில ஊழியத்தில் இருக்கிற மூப்பர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். Every elders who are participating in the ministry of God should be filled with anointing. எல்லார் மேலும் தேவ கிருபை வெளிப்படணும். The grace of the Lord should be manifested upon everyone. சபை முழுவதும்
பெயருக்கென்று ஒரு ஆவிக்குரிய சபையாய் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாய் சபை இருக்கணும். This church should not be a namesake spiritual church, but it should be a church filled with the anointing of the Holy Spirit. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire this? கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாளை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே தேவன் தந்தபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின் 2வது பகுதி. When the Lord gave this day in my heart, the verse that the Lord gave in my heart is Psalm 23 and verse 5. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. You anoint my head with oil, my cup runs over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup runs over. நம் ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் என்பதை மறந்து போகக்கூடாது. We should never forget we are all a cup or a vessel. எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது கடைசி பகுதி சொல்கிறது. Jeremiah chapter 18 and verse 6, the last part says, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Look, as the clay is in the potter's hand, so are you in my hand, O house of Israel. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 Corinthians chapter 4 and verse 7 says, we have this treasure in earthen vessels. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கடைசி பகுதி தமிழ்ல வாசிக்கிறோம். பவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். In Acts 9:15, the Lord says about Paul that he is the chosen vessel of mine to bear my name. நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்துல ஒரு பாத்திரம். You and I are a vessel in the hand of God. இந்த பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானா தலையின் மேல் ஒரு எண்ணெய் ஊற்றப்படணும். If this cup ought to overflow, there should be an oil that should be poured upon the head. பொதுவாகவே நாம் பாத்திரங்களை நிரப்புவது நம்முடைய வழக்கம். Generally, it is a regular practice to fill our vessels. நம்முடைய விருந்தாளிகளுக்கு நிரம்பி நாம் பானங்களை கொடுப்பது வழக்கம். It is our tradition to give a vessel full of drink to anyone who comes to our houses. ஆனால் பாத்திரத்தை நிரம்பி வழிய விட மாட்டோம். But we will not let it overflow. நிரம்பி வழிகிறதை யார் செய்வார் என்றால் பொதுவாக குழந்தைகள் நிரப்ப தெரியாம வழிய வழிய கொண்டு வருவாங்க. Generally, this overflowing is done by kids who are unaware of having or containing the liquid in the vessel. ஓவர்ஃப்ளோ பண்ண விட மாட்டோம். We will not let it overflow. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், But the Lord says, நல்ல மேய்ப்பராகிய தேவன் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறார். God the good shepherd, he makes my cup run over. எதற்காக ஓவர்ஃப்ளோ பண்ண விடுறாரு? Why does he make it overflow? இதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. There is a great meaning for this. ஒரு மனிதனை தேவன் அபிஷேகிப்பதற்கு காரணம் அவனை நிரப்ப மட்டுமல்ல. The reason why the Lord anoints a person is not only for himself. அவனை ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல. It is not only to bless him. அவன் இடத்திலிருந்து ஊற்றை போல தேவன் நிரம்பி வழிந்து மற்றவர்களுக்கும் தேவன் அவனை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். But to make him a blessing by raising a spring out of him that he may overflow and become a blessing to many. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நிரப்புவது மாத்திரமல்ல, நிரம்பி வழிய பண்ண போகிறார். Today the Lord is not only going to fill us but also make us overflow. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. Amen. உங்களை நிரப்ப போகிறார். The Lord is going to fill you. நிரம்பி வழிய பண்ண போகிறார். The Lord is making you to overflow. அப்படியே வலக்கரத்தை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க பாப்பா. Raise your right hand and say to the Lord, என்னை நிரம்பி என்னை வழிய பண்ணுங்க ஆண்டவரே. Lord, fill me and fill my cup overflow. தாகத்தோடு வாயை திறந்து கேளுங்க. Open your mouth with thirst and ask. ஏதோ சாங்கோபோகமா வேண்டாம் வெறுப்பா சொல்லாதீங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க. Say it out of your heart.
ஆண்டவரே என்ன நிரப்புங்க. Lord, fill me, Lord. நிரம்பி வழிய பண்ணுங்க. Lord, fill me to the Lord. என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது மாம்சமா இருக்க கூடாது. Lord, that is manifested from me should not be a flesh, Lord. என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது ஜென்ம சுபாவமா இருக்க கூடாது. Lord, it should not be a human nature that should be manifested out of me, Lord. என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது உலக பிரகாரமானதா இருக்க கூடாது. Lord, that is manifested out of me should not be a worldly thing, Father. என் அண்டை வருகிறவர்களே கர்த்தருடைய ஆவியானவருடைய நிரம்புதலை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். Everyone who come near to me should experience the fullness of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. பாத்திரத்தை இன்றைக்கு ஆண்டவர் நிரப்ப போகிறார். The Lord is going to fill our cup today. நிரம்பி வழிய வைக்க போகிறார். And he is going to make it overflow. இதற்காக நான் பல நாட்களாக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். And for this purpose I have been waiting in the presence of the Lord and praying for many days. கர்த்தர் எனக்கு 3 காரியங்களை எனக்கு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிரப்ப போகிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தர் 3 காரியங்களின் இருதயத்திலே தேவன் தந்தார். The Lord gave me 3 things in my heart that we may prepare for God to fill us in an overflowing manner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. என்னுடைய பாத்திரமாகிய வாழ்க்கை தேவனுடைய ஆவியினால் நிறைந்து வழிய வேண்டுமானால் என் பாத்திரம் கடந்து போக வேண்டிய ஆயத்தம் என்ன? If my life, which is a cup, ought to be filled by the anointing of the Lord and overflow, what is the preparation that this cup had to go through? முதலாவது, number 1, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Acts chapter 2 and verse 4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. As the Spirit gave them utterance. Number 1, before it is filled, the cup must be ready for contents chosen by the master. எஜமான் ஒரு பாத்திரத்தை நிரப்புவதற்கு முன்பாக எதை கொண்டு அந்த எஜமான் நிரப்ப வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறாரோ அதனாலே நிரப்பப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Before it is filled, the cup must be ready for contents chosen by the master. அவர் தெரிந்து கொள்வார் எதனால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று. He will choose the content with which he is supposed to fill us. 1 கொரிந்தியர் 12:4. 1 Corinthians 12:4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. There are diversities of gifts but the same Spirit. ஆவியானவர் ஒருவர். It is one same Spirit. ஆனால் அவர் தரப்போகும் வரங்களோ வித்தியாசமானவைகள். But the gifts are diverse. அதே அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, when you read in the same chapter 12 from verse 8 onwards, ஒருவனுக்கு இந்த ஆவியானவர் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை தருவார். For one, the Holy Spirit gives the word of wisdom. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் அறிவை உணர்த்தும் வசனத்தை தருவார். And to another the word of knowledge through the same Spirit. அதே ஆவியானவர் வேறு ஒருவனுக்கு விசுவாசத்தை தருவார். 9ஆம் வசனம். Verse 9, and to another faith by the same Spirit. வேறு ஒருவனுக்கு குணமாக்கும் வரங்களை தருவார். To another gifts of healings by the same Spirit. 10ஆம் வசனம். வேறு ஒருவனுக்கு அதே ஆவியானவர் அற்புதங்களை செய்யும் சக்தியை தருவார். To another the working of miracles by the same Spirit. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியானவர் தீர்க்க தரிசனங்களை உரைக்க பண்ணுவார். To another prophecy by the same Spirit. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியானவர் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தருவார். And to another discerning of the spirits by the same Spirit. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியானவர் பற்பல பாஷைகளை பேசும்படி உதவுவார். To another different kinds of tongues by the same Spirit. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியானவர் பாஷைகளை
வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை தருவார். To another the interpretation of tongues by the same Spirit. 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 11 we read, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். but one and the same Spirit works all these things. தமது சித்தத்தின்படி நடப்பிக்கிறார். And according to as he wills. அவனவனுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். And distributing to each one individually. இன்னைக்கு நாம ஆண்டவரே எனக்கு இந்த வரம் தாங்க அந்த வரம் தாங்கலாம் நாம கேட்க வேண்டாம். Today we need not ask God, give me this gift or that gift. கர்த்தர் நமக்காக ஒரு தயவுள்ள சித்தத்தை வைத்திருக்கிறார். The Lord has a favorable will of God for us. அவருக்கு அந்த வரம் இருக்கு, இவருக்கு அந்த வரம் இருக்கு, அவங்க அப்படி இருக்காங்க, எனக்கும் அந்த வரத்தை தாங்க நீங்க கேட்காதீங்க. You need not ask, he has that gift, this person has this gift, so give me the same gift, Lord. ஆண்டவர் நம்மை பாத்திரமாய் வணையும் போதே அவர் ஏற்கனவே தம்முடைய திரு சித்தத்தின்படி நமக்கு முன்னறிவின்படி நமக்கு கொடுக்க வேண்டும் என்றிருந்த வரத்திற்காக நம்முடைய பாத்திரத்தை தேவன் வடிவமைத்திருக்கிறார். When the Lord has designed a cup, he has predestined to fill the contents which contains the cup of us. அதே ஆவியானவர் தான். It is the same Spirit. அவர் பகிர்ந்து கொடுப்பார். And he distributes to us. அவர் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். And he distributes according to his will. எதற்காக? For what? 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுகிறது. 1 Corinthians 12:7 says, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. But the manifestation of the Spirit is given to each one for the profit of all. தமிழிலே அவன் என்ற வார்த்தை சில பேர் தவறாய் விளங்கிக் கொள்ளலாம். So in Tamil, which means that for himself can be misinterpreted in ஆனால் that அது way. சரியான மொழியாக்கம் என்னவென்றால் அநேகருடைய அல்லது எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வரத்தை தேவன் கொடுக்கிறார். But the right meaning is the Lord gives various gifts to many so that it will be profitable for all. எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். So that it will be profitable by அது all. வழிந்து ஓடி அநேகரை ஆசீர்வதிக்கும். So that it may overflow and bless many. முதலாவது நம்ம எதற்கு ஆயத்தமாகணும்னு கேட்டா, first, why we should be prepared. ஆண்டவரே என்னை உண்டாக்கினவர் நீ. Lord, you are the one who made me. என்னை Lord. ரட்சித்தவர் நீ. You are the one who saved me. என்னை அழைத்தவர் நீ. You are the one who called me. உருவாக்கினவர் நீ. You are the one who molded me. இன்றைக்கு உம்முடைய சித்தத்தின்படி எனக்காக நீர் வைத்திருக்கிற உம்முடைய ஆவியின் வரத்தை எனக்கு தாரும் என்ற ஆயத்தம் நமக்கு தேவை. First, we need the preparation to receive the contents or the gifts which the Lord has prepared for us. இதை வாங்க மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. We should not say or deny saying that I will not receive this or I will not speak this way or I will not get this from God. எனக்கு இது கொடுத்தாதான் நான் ஏற்றுக்கொள்வேன், இதை கொடுக்கல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடாது. You should not say I will not accept if this is not given and I will accept only this is given. அவர் தருகிறார், He gives us. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். And I should receive it. அவர் தருகிறார், He gives us. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். And I should receive it. நீங்க எதை கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கேன் ஆண்டவர். Lord, I am prepared to get anything that you give me, Lord. மறந்துடாதீங்க, ஆண்டவர் ஒருத்தரையும் வெறுமையா விடவே மாட்டார். Remember, God will not give anyone lifted. ஒருவனுக்கு 5 கொடுப்பாரு, The Lord gives 5 to 1. ஒருவனுக்கு 2 கொடுப்பாரு, And to another he will give 2. வேதம் சொல்லுது அவனுடைய திராணிக்கு ஏற்றபடின்னு வாசிக்கிறோம். We read that according to his ability. அந்த திராணியில லோவஸ்ட் மினிமம் என்னன்னு கேட்டா 0 இல்ல 1. So in that ability the minimum is not 0, it is 1. ஒன்னையாகில் ஆண்டவர் கொடுத்து தான் அனுப்புவார். The Lord will give at least 1 and send. ரெண்டு கையை உயர்த்துங்க. Raise both your hands. இந்த ஒன்னையாவது எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me at least that 1, Lord. இந்த ஒன்னையாவது தாங்க. Give me that at least 1, Lord. என்ன வெறுமையா இங்க இருந்து நான் போக மாட்டேன். Lord, I will not go empty handed. தேவன் எனக்கு முன்குறித்த அந்த வரத்தை எனக்கு ஒரு வரத்தை எனக்கு தந்துட்டு தான் நீங்க அனுப்பணும். Lord, you should give me that one talent or gift which you have predestined for me. இன்றைக்கு உம்முடைய கிருபையின்படி, Lord, according to your உம்முடைய grace, தயவுள்ள சித்தத்தின்படி, according to your will, Lord. நீங்க தாங்க ஆண்டவரே. Lord, you give me, Lord. நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். I am ready to receive it. நான் விசுவாசிக்கிறேன். I believe it, Lord. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I am prepared. வாயை திறந்து சொல்லுங்க, I am ready, Lord. Open your mouth and say, நீங்க Lord, எதை தந்தாலும் நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். Lord, I am ready to receive whatever you ஓ give me, என்னை Lord. நிரப்பும்படி நீர் எனக்கு முன்குறித்த காரியத்தை எனக்கு இன்றைக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you may give me what you are predestined to give, Lord. உம் சித்தத்தின்படி என்னை நடத்தும். Lord, lead me according to your will. ஓ உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். பாடுங்க. உம் சித்தம் போ என்னை என்றும். தாகத்தோடு கையை உயர்த்தி சொல்லுங்க. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம்,
என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே உம்முடைய சித்தம் போல எனக்கு நீங்க தந்துட்டு அனுப்புங்க ஆண்டவரே. Lord, you give me according to your will and send me, Lord. ஆண்டவர் தருவார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya Hallelujah. ஒரு பாத்திரம் நிரப்பப்படுவதற்கு முன்பாக தெரிந்தெடுத்த தேவனுடைய சித்தத்திற்கு அந்த பாத்திரம் தன்னை ஒப்பு கொடுக்கிறது. Before a cup is filled, the cup must be ready for the contents chosen by the master. இரண்டாவது, Number 2, before a cup is filled, the cup must know the true cause for which the filling happens. ஒரு நிரம்புதல் ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதை அந்த பாத்திரம் உணர வேண்டும். before a cup is filled, the cup must know its true cause. எதற்காக கர்த்தர் என்னை நிரப்புகிறார்? What is the reason why the Lord is filling me? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறது. 1 Corinthians chapter 6 verses 19 and 20 says, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்றும் அறிந்திருக்கிறீர்களா? Or do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? இந்த பாத்திரமாகிய வாழ்க்கை உங்களுதில்ல என்னதில்ல. So this life which is a cup doesn't belong to us or not you. நம்மை தேவன் உண்டாக்கினது நமக்காக அல்ல. The reason why God created is not for ourselves. அவருக்காக. It is for him. அவருக்காக. It is for him. ஆவியின் வரத்தை தேவன் தரப்போகிறது உங்களுக்காக இல்ல, அவருக்காக. The reason that the Lord gonna give us the gifts of spirit is not for us but for him. உங்கள் பாத்திரம், உங்கள் சரீரமாகிய ஆலயம் உங்களுடையது அல்ல. Your cup, your temple, your body which is the temple of God is not yours. நான் என்னுடையவன் அல்ல. I don't belong to me. 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Verse 20 says, கிரயத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு விட்டார். for you were bought at a price. ஆகவே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Therefore glorify God in your body and in your spirit which are God's. யாருக்கு மகிமை? Glory to whom? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு மகிமை? Glory to whom? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு மகிமை? Glory to whom? ஆவியினால் தேவ வரத்தை பெறதுக்கு நம்ம மகிமையை காட்டுறதுக்கு இல்ல. Receiving the gifts of the spirit is not to show our glory. இன்னைக்கு நம்ம சொல்லணும், என் கிரீடத்தை எல்லாம் உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். Today we should say, Lord, I lay my crown at your feet. பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், வரங்களால் நிரப்பும்னு கேட்கிறது என் பேருக்காக பிரஸ்தாபத்திற்காக அல்ல. Lord, having asked, fill me with your spirit, fill me with your gifts, is not for my fame and name. உம்முடைய மகிமைக்காக. But for your glory, Lord. உம்முடைய மகிமைக்காக. But for your glory. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? How is the Holy Spirit? யோவான் 16:13-15 வாசிக்கும் பொழுது, John 16:13-15 says, 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார். Verse 13 says, he will not speak on his own authority. 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, என்னை மகிமைப்படுத்துவார். And verse 14 says the last part, and he will glorify me. பரிசுத்த ஆவியானுடைய குணமே இயேசுவை மகிமைப்படுத்துவது. The nature of the Holy Spirit is to glorify Jesus. அவரை பெறுகிறவர்களும் அந்த எண்ணத்தோடு இருக்கணும். And everyone who receives should also possess that. எனக்கு அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்கு, அந்த கிருபை இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பெருமை பேசுறதுக்காக ஆவியானவர் எனக்கு வேணும் நம்ம கேட்க கூடாது. We should not ask the Holy Spirit to fill us just to boast about ourselves that we have this gifts and this gift fullness of the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்களானா 9ஆம் வசனத்திலிருந்து சீமோன் என்ற ஒரு மாயவித்தைக்காரன் ஒருவன் இருந்தான். And in Acts chapter 8 and verse 9 you can read, there was a man named Simon who was practicing sorcery. இவனுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? How was his old life? தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லிக் கொண்டான். And he claimed himself to be someone great. ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். And he astonished the people. 10ஆம் வசனத்துல
தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். And verse 10 says that everyone gave heed from the least to the greatest, saying, this man is the great power of God. 11ஆம் வசனத்தில் எல்லாரும் அவனை மதித்து கொண்டு வந்தார்கள். And verse 11, everyone respected him. ஆனால் பிலிப்புவுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான். But he was saved after listening to the preachings of Philip. ஞானஸ்நானம் பெற்றான். He was baptized. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? But what is the problem? பழைய புத்தி போகல. His old life is not gone. இப்போ அப்போஸ்தலர்கள் கை வைத்த உடனே அபிஷேகம் பெறறத பார்த்த உடனே காசை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு அந்த வரத்தை கொடுங்க. Now when he saw the apostles laying hands upon the people and they received the Holy Spirit, he brought the money and asked for that gift. ஏன் தெரியுமா? You know why? ஒரு காலத்துல எல்லாரும் என்ன பார்த்து பிரமிச்சாங்க. Because once upon a time people astonished at me. ஜனங்களுக்கு முன்னால் நான் பெரியவனா இருந்தேன். And I was great before the people. எல்லாரும் என்ன மதிச்சாங்க. Everyone respected me. ஆனா மாயவத்தை பண்ணிட்டு இருந்தேன். But I was doing sorcery. இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வச்சா இதே மாதிரி நம்ம கொஞ்சம் நடக்கலாமா அப்படின்னு நினைச்சான். So he thought, let me do the same thing using the Holy Spirit of God. ஆனா பேதுரு அவனை கடிந்து கொண்டான். But Peter rebuked him. உன் பணம் உன்னோட நாசமாய் போகக்கூடாது. Let your money destroy with you. நீ கசப்பான பிச்சிலே நீ அகப்பட்டிருக்கிறாய். பாவ கட்டிலே அகப்பட்டிருக்கிறாய். And you are caught in a sin and the bitterness. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஹிடன் இன்டென்ஷன் இருக்க கூடாது. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறது என்ன மகிமைப்படுத்துறதுக்கு இல்ல, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். Today we should say, Lord, I should not have any that intention. Lord, it is to glorify you only and not myself, Lord. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகும்படி. Raise your hands and say, Lord, that I may glorify you. இன்னைக்கு என்னை நிரப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I commit myself to be ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. Raise both your hands and என் மூலமா நீங்க மகிமைப்படணும். Lord, that you should be glorified through me. நீங்க மகிமைப்படணும். You should be glorified. நீங்க மகிமைப்படணும். You should be glorified, Lord. ஓ உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும். Let your name be exalted, Lord. Hallelujah. Hallelujah. உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்ன நிரப்புங்கப்பா. கரங்களை உயர்த்தி உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உமக்கு மகிமை வந்தா போதும், அதுக்கு நான் ஆயத்தப்படுத்திக் கொள்றேன். Lord, I will be ready to give glory to you. என்னுடைய மேன்மை மேட்டிமை எல்லாத்தையும் உம்முடைய பலிபீடத்துல வைக்கிறேன். Lord, I commit all my greatness and my boasting at your கடைசியா கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை நிரப்ப வேண்டுமானால் at last before the Lord can fill our cup. மத்தேயு 23:25 Matthew 23 and verse 25. வேதம் சொல்லுகிறது, The Bible says, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence. பாத்திரத்தை ஒரு எஜமான் நிரப்ப வேண்டுமா? If the master ought to fill a cup, முதலாவது அந்த பாத்திரம் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக the cup must be cleansed. அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். before the cup is filled, the cup must be cleansed. பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். The cup must be cleansed. இங்கே இவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன? Here what is the problem they had? வெளிப்புறம் சுத்தமாய் இருந்தது. They were clean outside. மனுஷருக்கு நீதிமானாய் புறம்பே காணப்பட்டார்கள். They appear to be righteous outside before men. உள்ளே என்ன இருந்தது? But inside கொள்ளை, it was extortion, அநீதி, self-indulgence. 28ஆம் வசனத்துல மாயம், அக்கிரமம். And verse 28 says hypocrisy and lawlessness. இன்றைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும். Today we should ask the Lord, என்னை நிரப்புறதுக்கு முன்னாடி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. Lord, cleanse me before you fill me, Lord. என்னை முழுவதும் சுத்திகரிங்க. Lord, cleanse me completely. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனம் சொல்லுகிறது. 1 Thessalonians chapter 4 verse 3 says, நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். that you should abstain from sexual immorality. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாதிருங்கள். And do not possess his own vessel in sanctification and honor, not in passion of lust. வேதம் சொல்லுகிறது, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். And that each of you should know how to possess his own vessel in sanctification and honor. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். Today the Lord shall sanctify us. உலகம், மாமிசம், இச்சைகள், இதுல நாம மனம் திரும்பணும். We should repent from this world, this lust and flesh. எல்லா அருவருப்புகளையும் நம்மை விட்டு கர்த்தர் விலக்கணும்னு சொல்லி என் பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. Ask God to sanctify and cleanse your cup, that the Lord may remove all the abominations from you. தேவனுக்கு பிரியமில்லாத
துணிகர பாவங்கள்ல நாம் அகப்பட்டிருப்போமானால் இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக கதறி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். If we are caught in presumptuous sins which is not good before the sight of God, we should cry to the Lord to remove it from us. ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த காரியமாகிலும் என் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்னைக்கு சுத்திகரியும். If there is something that grieves the Holy Spirit, Lord, cleanse and sanctify me, Lord. சில பேருடைய வாழ்க்கை அப்போஸ்தலர் 7:51 போல பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருந்திருக்கலாம். Some people might be having the intention or attitude as in Acts chapter 7:51, you always resist the Holy Spirit. சில பேர் ஏசாயா 63:10 படி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தி அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்திருக்கலாம். Some people might be like in Isaiah 63:10 where they rebelled and grieved the Holy Spirit. எபேசியர் 4:30 படி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருக்கலாம். Or you might be grieving the Holy Spirit according to Ephesians 4:30. இன்னைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். Lord, today prepare me, என்னை Lord. சுத்திகரியும். Lord, sanctify me. மனுஷனுக்கு நல்லவனா தெரியறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. There is no use of appearing good before men. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாய் இருக்கணும். I should be righteous before God. இன்னைக்கு நான் பரிசுத்தம் அடையணும். Lord, I should be holy today. நான் சுத்திகரிக்கப்படணும். I should be sanctified. என்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவர். Lord, prepare me, Lord. உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் முழங்கால் படியுங்க. Everyone kindly kneel down. சேர்ல உட்கார்ந்திருக்கவங்க எழும்பி நில்லுங்க. And people in the chair can stand up. என்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. Lord, prepare me, Lord. என்னை ஒரு முறை கூட சுத்தப்படுத்துங்க. Lord, sanctify me one more time. கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க போறோம். We are going to listen to the word of God. தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள நாம போக போறோம். We are going to enter into the leading of the Holy Spirit. அதற்கு முன்பாக என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். But before that, Lord, sanctify me. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி அப்படியே நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். Let us all stand up, glorify God and commit ourselves to God. முழங்கால் படக்கூடியவங்க முழங்கால் படிடுங்க. If you can kneel down, kindly kneel down. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Raise both your hands. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். Lord, today prepare me. என்னை ஆயத்தப்படுத்தும். Prepare me, Lord. ஆயத்தப்படுத்தும். Prepare me, Lord. என்னை முழுவதும் சுத்திகரியும். Lord, sanctify me completely. என்னை முழுவதும் சுத்திகரியும். Cleanse me completely. வெளியில நல்ல பாத்திரம் மாதிரி பளபளன்னு தெரிஞ்சிட்டு உம்மை நான் வரவேற்க முடியாதப்பா. Lord, I cannot be shining outside as a good vessel and not welcoming you inside, Lord. ஆண்டவரே, என்னோட இச்சைகளோட உட்கார்ந்துட்டு பரிசுத்த ஆவியும் கூட சேர்த்து பெற்றுக்கலாம் அப்படின்றது இல்ல. Lord, it's not a holding on to my lust and Lord receiving the Holy Spirit again with that. சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக. But Lord, giving my cup as a Lord holy one before God. நம்முடைய நிலைமை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். God knows our present status. பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம். Your wife may not know you. கணவனுக்கு தெரியாம இருக்கலாம். Your husband may not know you. அப்பா அம்மாக்கு தெரியாம இருக்கலாம். Your parents may not be aware. பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். Your children may not be aware. தேவன் அறிந்திருக்கிறார். But God knows you. தேவன் அறிந்திருக்கிறார். But God knows you. என்னை பரிசுத்தப்படுத்தும். Lord, make me holy. என்னை பரிசுத்தப்படுத்தும். Lord, sanctify me. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Lord, cleanse me, Lord. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Lord, cleanse me, Lord. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Lord, cleanse me, Lord. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Lord, sanctify me, அப்படியே Lord. ஆண்டவர்ட்ட கதறி தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம். Cry to the Lord and come to the presence of the Lord. ஹalleluya. ஹalleluya. அப்படியே ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்னை சுத்திகரியும். Ask the Lord to cleanse என்னை you. ஆயத்தப்படுத்தும். Lord, prepare me, Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட கேளுங்க. Raise your hands and ask God. மார்பில் அடித்து ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. If you can beat on your chest and pray to the Lord. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Holy Spirit is interceding. ஆவியானவர் கிரியை செய்து The கொண்டிருக்கிறார். Holy Spirit is working among us. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. Do not harden your heart. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. Do not harden your heart. ஓ ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் If you could hear his voice today. வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போல கோபம் மூட்டாதீங்க. Do not kindle his anger like you kindle. இன்றைக்கு ரட்சணிய நாள். Today is the day of salvation. இன்றைக்கு அனுக்கிரக காலம். Today is the appointed time. இன்றைக்கு உன் பாவங்கள் போக நீ கழுவப்படு. Cleanse yourself from all ஆவியானவர் உடைய கிரியைக்கு விட்டுக்கொடு. Surrender yourself to the ஓ work of the Holy Spirit. ஹalleluya. Hallelujah. ஆவியானவரை துக்கப்படுத்தினதெல்லாம் போதும். It is enough that you grieve the Holy Spirit. அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும். It is enough that you lived a hypocritical மாய்மாலமா life. வாழ்ந்தது போதும். It is enough you lived a hypocritical வேஷம் life. போட்டு வாழ்ந்தது போதும். It is enough you put on a mask so far. உலகத்துக்காக ஒரு வேஷம் போட்டு வாழ்ந்தது போதும். It is enough that you put a mask for இன்றைக்கு this என்ன world. சுத்திகரிங்க ஆண்டவரே. Today, Lord, cleanse me, Lord. கதறி கதறி ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபம் பண்ணுங்க. Cry to the Lord and shout to the Lord and cry. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. All the faces that look unto the Lord have shone. ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை. And none of them will be put to shame. உன்னை தள்ளிவிடும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை பேசல. God does not speak this and he may உன்னை cast away. அணைக்கும்படி கர்த்தர் பேசுறாரு. The Lord speaks and he may உன் மேல praise ஒரு you. எண்ணெய் இறங்க போகிறது. There's an oil that's going to come இன்னைக்கு upon ஒரு you. எண்ணெய் இறங்க போகிறது. There's an oil that's going to descend உன் upon you. பாத்திரம் நிரம்ப போகிறது. Your cup is going to fill. பாத்திரம் நிரம்பி வழிய Your போகிறது. cup is going to be overflowing. மனுஷங்க பாத்திரத்துக்கு வெளிய பாக்குறாங்க. People are looking at the outside of your vessel. தேவன் பாத்திரத்துக்குள்ள பாத்துட்டு இருக்காரு. God is looking inside your ஓ cup. உம்மை என்னை விட்டு விலக்குகிற, Anything that is உம்மை taking துக்கப்படுத்துகிற, anything that is உம்மை grieving you, வேதனைப்படுத்துகிற, anything that is ஆவியானுடைய கிரியை தடை பண்ணுகிற anything that is hindering the work of எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றும். Lord, remove
everything. தாகத்தோட ஆண்டவரை கூப்பிடுங்க. Cry unto the Lord. அது ஒரு கோபமா இருக்கலாம். It might be an anger. அது ஒரு வைராக்கியமா இருக்கலாம். It might be a vengeance. அது ஒரு இச்சையா இருக்கலாம். It might be a lust. அது ஒரு மறைமுகமான பாவமா It இருக்கலாம். might be hidden sin. ஒளிந்து ஒளிந்து பார்க்கிற ஒரு காட்சியா It இருக்கலாம். might be something you are watching alone. துணிகரமான ஒரு பாவமா It இருக்கலாம். might be a presumptuous ஒரு sin. கெட்ட உறவா இருக்கலாம். It might be an illegal நீண்ட affair. நாள் மறைச்சிட்டேன். You have hidden so நீண்ட far. நாள் You மறைச்சிட்டேன். have hidden for a long இன்றைக்கு time. ஆவியானவர் பேசுகிறார். Today the Holy Spirit is பாவத்தை speaking குறித்து, about the sin, நீதியை குறித்து, about righteousness, வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து about the judgment to come. தேவன் இன்று கண்டித்து உணர்த்துகிறார். The Lord is rebuking. உன்மேலுள்ள அன்பினாலே உணர்த்துகிறார். He is convicting the என்னை because of உன்னை love. நிரப்ப விரும்புகிறார். He wants to fill you என்னை today. ஆயத்தப்படுத்தும். Lord, prepare me. என்னை ஆயத்தப்படுத்தும். Prepare me, Lord. ஓ ஹalleluya. நன்றி அப்பா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினி பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீர். தேவனுக்கு உங்களுக்குள்ள எல்லா விதமான துக்கமான காரியங்கள் அப்படியே பாடும்போது ஒரு ஜெபமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு இரக்கம் காட்டுங்கப்பா. தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. கரங்களை உயர்த்தி பாரும் பாரும் தந்தாயே எந்தன் உள்ளத்தை யாரும் பாரா உள்ளலங்கோ. கதறி கதறி ஆண்டவரை மணந்துருமோ. எந்தன் உள்ளத்தை யாரும் காணா மனம் நொந்து வருடுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். ஆமாப்பா பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். தேவனிடத்தில் மனம் திரும்புங்க. தேவனிடம் திரும்புங்க. தேவனிடம் திரும்ப. வாலிபனே, காலம் போதாது, காலம் செல்லாது. தேவனிடம் திரும்புற. இன்னொரு முறை சொல்லுவோம். பாரும் தந்தையே, பாரும் தந்தையே எங்கள் உள்ளத்தை யாரும் காணா. பாரும் தந்தை, பாரும் யாரும் காணா அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகி. மறைவான பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், ஒரு மந்தலர சந்தலரி மனம் நொந்து மருளுகிறேன். மனம் நொந்து மருளுகி. கண்ணீரோடு அவரிடம் திரும்பும். துணை வேண்டும் தகப்பனே, துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் ஆமென் இந்த வேளையிலே உன்னை அழிக்கும்படியாக அசுத்த ஆவிகள் இங்கே கிரியை செய்கிறது. ஆனால் ஆவியான உண்மையில் இறங்க ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு விட்டுக்கொடு, 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 விட்டுக்கொடு. அவருடைய நிரப்ப விரும்புகிறார். துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே. உன் ஆத்துமாவை அழிக்கும்படியாக, உன் ஆத்துமாவை அழிக்கும்படியாக, உன் வாழ்க்கையை நாசமாக்கும்படி அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிற வேளையிலே துணை வேண்டும் தகப்பனே. அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும்படி, என்னை பயன்படுத்தும்படி, என் பாத்திர